எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பேர் கார்த்திக் மோகன். எங்க அப்பா அண்ணா நகர் எம்எல்ஏவா 10 வருஷமா இருக்காங்க. எங்க வீடு எப்பயுமே திறந்தா இருக்கும். யாருனாலும் எங்க வீட்டுக்கு உதவின்னு இருந்தா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவோம். அதே மாதிரி நானும் இங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருப்பேன்ற ஒரு உறுதி எடுத்துக்கிறேன். நான் டிவிகளை பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் நல்ல ஒரு ஆசிரியர்கிட்ட பாடம் கத்துக்கினா மட்டும்தான் நல்ல ஒரு மாணவனா உருவாக முடியும். ஆசிரியரை மட்டும் பிடிச்சா போதாது, ஆசிரியர் சொல்லித்தர பாடம் நம்மளுக்கு புரியணும். அந்த ஒரு கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா டிவிக்குள்ள இல்லை. நம்ம அண்ணன் கார்த்தி அண்ணன் நம்ம பக்கத்திலே இருக்காரு. நம்ம ஒரு வீட்டுக்கு வரோம், அண்ணனை பார்க்குறோம், அது பக்கத்தில் நிற்கிறோம். ஆனால் ஆதவனை பக்கத்தில் போய் நிற்க விட முடியாது. அவரு கிட்ட போனாலே ஒரு 10 பேரை தாண்டி தான் போனோம். 3 வருஷமா நான் உழைச்சேன். டிவிக்கெல்லாம் நான் ஆதவா கூட இன்னும் ஃபோட்டோ எடுக்கல. கார்த்திக் மோகன் நான் இப்போ வந்தேன், கட்டி பிடிச்சி 3 ஃபோட்டோ எடுத்தேன். எதனால சொல்லுங்கள், எதனால? அவரோட அன்பு, அவரோட பாசம், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். 3 வருஷமாக நான் டிவிக்கில் இருந்தேன். விர்ச்சுவல் வைரஸ் என்ன தான் தேடி எடுத்தாலும் எனக்கு கொத்தடி மேலும் அவங்களால என்ன சொல்ல முடியாது. 3 வருஷமாக நான் டிவிக்கில் உழைச்சி இப்போ நான் டிஎம்கே வந்திருக்கேன். மத்திய சென்னை மாவட்டத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது டிவிக்கு. மத்திய சென்னை மாவட்டத்தில் டிவிக்கேவில் எஸ்கேஎம் பூக்கடை குமார் அவர்கள்னு சொல்லிட்டு அவர் தான் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர். இது வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து நாங்கள் 3 வருஷம் உழைச்சோம். வட்ட செயலாளராக ஒருத்தவங்க இருந்தார். இப்போ நடுவில் ஒருத்தர் வந்தார். அவரை தூக்கிட்டு இவங்க போடுற மாற்றம் நிறைய இருக்குது. இப்போ நம்ம இதில் நம்ம டிஎம்கேல அப்படி கிடையாது. ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணிருப்போம். அடுத்தது யார் உழைக்கிறோம் அவங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். நீ காசு கொடுத்தா நீ இப்படி, நீ காசு கொடுத்தா நீ இப்படின்றது இங்கே அங்கே ஃபுல்லாக அப்படி தான். நீங்கள் விர்ச்சுவல் வைரஸ் நீங்கள் இன்னொரு நாள் எடுத்து பாருங்கள். நீங்கள் டிஎம்கே கொத்தடிமை உங்களால் சொல்ல முடியாது. உண்மையாக நாங்கள் டிஎம்கே இப்போ நாங்கள் மாறி இருக்கோம்னா அது நாங்கள் அவ்வளோ உழைக்க போகிறோம் டிஎம்கேக்கு. இதுக்கப்புறம் டிவிக்கேல போட்ட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் இப்போ சொல்லுங்கள், விர்ச்சுவல் வைரஸ் உங்களால் முடிஞ்சால் இதை போடுங்க பார்ப்போம். நான் கொத்தடிமைன்னு சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். அம்பேத்கருக்கு போட்டதுலேருந்து எல்லா போஸ்ட்டும் நான் போட்டிருக்கேன். தளபதி எப்போ அந்த கரூர் பிரச்சனைக்கு போனார் அப்போ எடுத்த வீடியோ இது. நாங்கள் எடுத்த வீடியோ. அவங்க இது வரைக்கும் டிஎம்கேல இருந்து மாறினவங்க எல்லாருமே கொத்தடிமைகள் தான் சொல்லியிருக்காங்க. 200 ரூபாய் கொடுத்து வந்தவங்க சொல்கிறாங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி சொல்ல முடியாது. உண்மையாக உழைச்சவங்க நாங்கள் தளபதிக்காக. எங்களை கொத்தடிமைகள் யாராலையும் சொல்லவும் முடியாது. அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றி. என் மேல நம்பிக்கை வச்சு இங்க நம்ம கழகத்துல இணைந்ததுக்கு ரொம்ப நன்றி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் மேல நம்பிக்கை வச்சு நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் ஃபர்ஸ்ட் பெரிய தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது கார்த்திக்கு. தெரியும் கார்த்தி, ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி. என்னை நம்பி இங்க வந்ததுக்கு. அந்த நம்பிக்கை எப்பயுமே நான் கைவிட மாட்டேன். நான் ஏன் தெரியுமா எல்லாரும் இங்க வர சொன்னேன்? நான் அங்கேயே வந்திருப்பேன். நான் ஏன் எல்லாரையும் இங்கே வர சொன்னேன்னா, என் வீடெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், வீடு எங்கே இருக்கேன். நாளைக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு எம்எல்ஏவை நீங்கள் சந்திக்கக்கூடிய இடமா இருக்கணும். நீங்கள் ஈஸியாக வரணும். எந்த ஒரு தடையில்லா ஒரு ஆக்சஸ் கொடுக்கணும் தான் எல்லாரையும் எங்கள் வீட்டுக்கு வர சொன்னேன், அவங்க எல்லாரையுமே இங்கே பார்க்கறதுக்கு. அதனால இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் என்னை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லிக்கிறேன். என் பேர் கார்த்திக் மோகன். எங்கள் அப்பா அண்ணா நகர் எம்எல்ஏவா 10 வருஷமா இருக்காங்க. எங்கள் வீடு எப்பயுமே திறந்தா இருக்கும். யாருனாலும் எங்கள் வீட்டுக்கு உதவின்னு இருந்தால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். அதே மாதிரி நானும் இங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருப்பேன்ற ஒரு உறுதி எடுத்துக்கிறேன். நான் இந்த வீடு இருக்குல்ல, நம்ம வீடு வில்லிவாக்கம் பகுதியில் தான் இருக்கு. நான் வில்லிவாக்கத்துல தான் பிறந்தேன். நான் இங்க வில்லிவாக்கத்துல தான் என் ஓட்டு 18 வயசுல இருந்து என் ஓட்டை நான் வில்லிவாக்கத்துல தான் போட்டுட்டு இருக்கேன் நான். ஸோ அதனால நான் வில்லிவாக்கத்துல ஒரு மகன் தான் நான். இத்தனை பேர் யங்ஸ்டர்ஸ் என்னை நம்பி வந்தது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. பெருமையா இருக்கிறதோட எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை மேல வச்சிருக்கீங்க. அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றணும். நிறைய விஷயம் யூத்துக்காக நான் பண்ணணும்னு வில்லிவாக்கத்தில் இருக்கேன். எல்லாம் உங்க சப்போர்ட்டோட நல்லா பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல போகும்போது கிரவுண்ட் எல்லாம் கேட்டாங்க. கிரவுண்டு, ட்ரைனிங் சென்டர்ஸு, ரீஎலெக்ஷன் சென்டர்ஸு, அது மாதிரி நிறைய விஷயம் ஒரு இடத்துலையும் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் பண்ணணும்னு ரொம்ப அவரோட இருக்கேன். உங்க சப்போர்ட்டோட கண்டிப்பா நடத்துவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு டிவிக்கில இருந்து மாறி அண்ணனை நம்பி வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா,
டிவிக்கில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றதுன்னா, தளபதி விஜய் நல்லா பிடிக்கும். இருந்தாலும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நல்ல ஒரு ஆசிரியர்கிட்ட பாடம் கத்துக்கினா மட்டும்தான் நல்ல ஒரு மாணவனா உருவாக முடியும். ஆசிரியரை மட்டும் பிடிச்சா போதாது, ஆசிரியர் சொல்லித்தர பாடம் நம்மளுக்கு புரியணும். அந்த ஒரு கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா டிவிக்கில் இல்லை. என்னன்னா டிவிக்கில் நிறைய பேர் உழைக்கிறவங்க இருக்காங்க, ஆனா அவங்கள முன்னிறுத்தி எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. பழைய ஆளுங்களே வச்சுன்னு ஒரு 4-5 பேர் வச்சுன்னு அவங்க சொல்றதை மட்டும் தான் கேட்குறாங்க. யாருக்கும் ஒரு முன்னுரிமை தர மாட்டாங்க. உழைக்கிறவங்களை தேடி பிடிக்க மாட்டாங்க. அங்கதான் அது பெரிய பிரச்சனையா இருக்கு. நம்ம எப்படி சொல்ல, இப்ப ஆதவர்ஜனா இருக்காரு, அவர் நம்ம எதுவும் தப்பு சொல்ல விரும்பல. இருந்தாலும் நம்ம அண்ணன் கார்த்தி அண்ணன் வந்து நம்ம பக்கத்திலே இருக்காரு. நம்ம அவர் வீட்டுக்கு வரோம், அண்ணனை பாக்குறோம், இந்த பக்கத்துல நிக்கிறோம். ஆனா ஆதவண்ண பக்கத்துல போய் நிக்க விட முடியாது. அவரு கிட்ட போனாலே ஒரு 10 பேரை தாண்டி தான் போனோம். அதுக்குள்ள ஒரு 10 பாடி கார்ட்ஸ் வந்துருவாங்க. இந்த பழைய கட்சி ஆளுங்களா இருக்காங்களே, அவங்க பக்கத்துல விட மாட்டாங்க. கேட்டா நாங்க தான் நிப்போனுவாங்க. ஆனா கார்த்தி அண்ணன் காலங்காலமா இங்கே இருக்காரு. அவரு நம்ம பாக்குறது பக்கத்துலயே இப்படி கட்டி விட பிடிக்கிறேன், நம்மளை கொட்டி விட பிடிக்க முடியல இது வரைக்கும். மெயினா வந்த காரணமே அதுதான். இத்தனை வருஷம் நம்ம அங்க உழைச்சிருக்கோம், உழைச்சி நம்மளுக்கு முக்கியத்துவமே கொடுக்கல. அதனாலதான் சொன்னேன், ஆசிரியரை மட்டும் பிடிச்சா போதாது, நமக்கு பாடத்தை புரிய வைக்கிற ஆசிரியர் கிட்ட மாணவன் படிச்சாதான் அவர் தலை சிறந்த மாணவன் வருவாரு. அதே மாதிரி இந்த வில்லிவாக்கம் தொகுதிக்கு நம்ம கார்த்தியான தான் ஒரு திறந்த ஆசிரியர். அவருக்கு நிறைய மாணவர்கள் உருவாக காத்திருக்கோம்ண்ணா. சொன்ன மாதிரி கண்டிப்பாக இங்க வந்திருக்க எல்லாருக்கும் நீங்க நல்லா உழைக்கணும். உழைச்சிங்கன்னா உங்களுக்கு அங்கீகாரத்தை நான் இங்க வாங்கி தரேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே நான் வாங்கி தரேன். உங்களுக்கு உங்க ஏரியா, நீங்க வேற ஏரியால வந்திருப்பீங்க, உங்க ஏரியாலையும் என்ன பிரச்சனை இருந்தாலும் என்னை வந்து அணுகலாம். கண்டிப்பாக அதை நான் வந்து செஞ்சு கொடுப்பேன். பர்சனல் லெவல்லையும் உங்களுக்கு எந்த குறையா இருந்தாலும் எப்ப வேணாலும் என் வீடு கதவை தட்டலாம். கண்டிப்பா திறந்திருக்கும். அந்த உறுதியை உங்க எல்லாருக்கும் நான் கொடுத்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். டிவிகேல இருந்து டிஎம்கே வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க திரு கார்த்திக் மோகன் சார். முக்கியமாக அந்த வேட்பாளர்ண்ணா, அந்த வேட்பாளர் இது நான் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கல. ஆதவார்ஜனோட இது வரைக்கும் நான் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கல. 3 வருஷமா நான் உழைச்சேன் டிவிகேல. நான் ஆதவா கூட இன்னும் ஃபோட்டோ எடுக்கல. கார்த்திக் மோகன் நான் இப்போ வந்தேன், கட்டி பிடிச்சி 3 ஃபோட்டோ எடுத்தேன். எதனால சொல்லுங்கள், எதனால? அவரோட அன்பு, அவரோட பாசம், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். 3 வருஷமா நான் டிவிகேல இருந்தேன். விச்சுவல் வைரஸ் என்னதானே தேடி எடுத்தாலும் எனக்கு கொத்தடிமைகள் அவங்களால என்ன சொல்ல முடியாது. 3 வருஷமா நான் டிவிகேல உழைச்சி இப்போ நான் டிஎம்கே வந்திருக்கேன். விஜய் கட்சியில அப்ப ஆதவர்ஜனா யாரையுமே நெருங்கவே முடியாதா, பார்க்கவே முடியாதா? அவர் எப்போ பிரச்சாரம் வரும் அப்போ நம்ம பார்க்கலாம்ண்ணா, அவ்வளோதான். இப்போ கார்த்திக் மோகன் அவர் வீடு எங்களுக்கு இன்னும் எங்கே இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது. கார்த்திக் அண்ணா வீடு இங்கே இருக்குன்னு எங்களுக்கு எப்போலேருந்து தெரியும். கார்த்திக் அண்ணா வீடு இது, எப்போ வேணாலும் அவர் வந்து பார்க்கலாம் அப்படின்றது அவர் நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாரு. விஜய் கட்சியில அவ்வளோ நெருங்க முடியாத நிலையும், அதே போல ரொம்ப கிட்ட போய் அவங்க கிட்ட பேச சொல்ல போனால் மத்திய சென்னையில் நிறைய பிரச்சனை இருக்கு. மத்திய சென்னை மாவட்டத்தில் நிறைய பிரச்சனை இருக்கு. டிவிக்கு மத்திய சென்னை மாவட்டத்தில் டிவிகேவில் அந்த பேர் நான் சொல்ல விரும்பல. SKM பூக்கடை குமார் அவர்கள்னு சொல்லிட்டு அவர் தான் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர். இது வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து நாங்கள் 3 வருஷம் உழைச்சோம். வட்ட செயலாளராக ஒருத்தவங்க இருந்தார், இப்போ நடுவில் ஒருத்தர் வந்தார். அவரை தூக்கிட்டு இவங்க போகிற மாற்றம் நிறைய இருக்குது.